नमो विष्णुपदाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते जयपताक स्वामिनिधे नामिने नमो आचार्यपादाय निताय कृपपदायिने गौरगददामदाय नगरग्रामदारिणे नमो ओं विष्णुपदाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते भक्ति वेदांत स्वामिनिधे नामिने नमस्ते सारस्वते देवी गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी वाचात्य देशधारिणे जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर शिवासादि गौर भक्त वृंदा हरे कृष्ण 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 हरे 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 राम 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 हरे हरे नारायणं नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत् नष्टप्रायेषु अभद्रेषु नित्यं बाहुवद सेवया भगवती उत्तमश्लोके भक्तिर्भवति नैष्टकी मुखं करोति वाचालं पङ्गुं लङ्घायतेगिरिं यत्कृपातमहं वन्दे गुरुं दीनतारिणं परमानन्दं माधवं श्रीचैतन्येश्वरम् ॐ नमो भगवते वासुदेवाय ॐ नमो भगवते वासुदेवाय ॐ नमो भगवते वासुदेवाय ஸ்ரீமன் கிரேஸ் பக்தி வேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதிக்கு ஜெய். மூன்றாவது கண்டம், இரண்டாவது புத்தகம், அத்தியாயம் 20, பதம் 16. கரெக்டுங்களா மாதாஜி? கரெக்ட்டுங்க மாதாஜி. ஓகே. தஸ்ய நாவேர பூத் பத்மம் சஹஸ்ராரோத்கோருதிதி சர்வஜீவ நிகாயௌகோ யத்ர ஸ்வயம்பூத் ஸ்வராட். படிக்கிறேங்க மாதாஜி. படிங்க. மொழிபெயர்ப்பு. பரமபுருஷ பகவானாகிய கர்ப்போதக சாயி விஷ்ணுவின் உந்தியிலிருந்து ஒளி பொருந்திய 1000 சூரியர்களைப் போன்ற ஒரு தாமரை மலர் முளைத்தெழுந்தது. இந்த தாமரை மலர் எல்லா கட்டுப்படுத்தப்பட்ட ஆன்மாக்கள் தங்கும் இடமாகும். இந்த தாமரை மலரிலிருந்து வெளிவந்த முதல் உயிர் பொருள் எல்லாம் வல்ல இறைவன் பிரம்மன் ஆவார். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. மூன்றாவது காண்டமா மாதாஜி? மூன்றாவது காண்டம் தானே எடுத்து? ஆமா மாதாஜி, மூன்றாவது காண்டம். பொருளுரை. இந்த பதத்திலிருந்து பரமபுருஷ பகவானின் உடலில் தங்கிய பந்தப்படுத்தப்பட்ட ஆன்மாக்கள் எல்லாம் இறுதி படைப்பின் கலைப்பிற்கு பின்னர் தாமரையின் மொத்த வடிவில் உருவாயின. இது ஹிரணிய கர்ப்பம் எனப்பட்டது. அதிலிருந்து வெளிவந்த முதல் உயிர்பொருள் பிரம்மன் ஆவார். அவர் பிற மிகுந்திருக்கும் வெளிப்படையான அண்டத்தை சுதந்திரமாக படைக்க வல்லவர். தாமரை இங்கு 1000 சூரியர்களின் ஒளி பொருந்தியதாக வர்ணிக்கப்படுகிறது. இது உயிர் பொருள் அனைத்தும் பகவானின் அங்கங்கள் என்பதை குறிக்கிறது. அவை அந்த தகுதி படைத்தவை. பகவானும் பிரம்ம ஜோதி எனப்படும் தன் உடலொளியை எங்கும் பரவ விடுகிறார். பகவத்கீதையிலும் பிற வேத இலக்கியங்களிலும் கூறப்பட்டுள்ள வைகுண்ட லோகத்தின் வர்ணனை இதனால் உறுதி செய்யப்படுகிறது. புனித வான்வெளியாகிய வைகுண்டத்தில் சூரிய ஒளி, சந்திர ஒளி, மின்சாரம் அல்லது நெருப்பு இவற்றுக்கு அவசியம் இல்லை. அங்குள்ள எல்லா கோள்களும் சூரியனை போன்ற சுய ஒளி பெற்று இருக்கும். ஹரே கிருஷ்ண மாதாஜி. நன்றி மாதாஜி. நன்றி மாதாஜி. இப்போ இங்க பரமபுருஷரிடம் எல்லா ஆத்மாக்களும் ஒரு முழு பிரளயத்தின் போது எல்லா கோள்களும் அழிக்கப்படுகின்றது. அப்ப அழிக்கப்படும் போது எல்லா ஜீவாத்மாக்களும் தங்கள் உடலை விடுத்து அதனுடைய அவ்யக்த நிலைக்கு போறாங்க. அப்ப வியக்தித்துவம் அழிந்து போகின்றது. அப்ப அவ்யக்த நிலையில அந்த ஜீவாத்மாக்கள் பகவானோட ஹிரண்ய கர்ப்ப அப்படின்ற பகவானுடைய வயிற்றினுள் ஒடுக்கமாகின்றது. அப்ப எல்லா ஜீவாத்மாக்களும் பகவானுடைய வயிற்றுல போய் ஒடுங்குறாங்க. ஏன்னா நாமெல்லாம் பகவானுடைய அங்கத்துணுக்கு. மமை வாம்ச ஜீவலோகை ஜீவபூத சனாதன. நம்மெல்லாம் நித்தியமானவங்க. சனாதன அப்படின்னா நித்தியமான ஜீவாக்கள். நமக்கு ஜீவனுக்கு அந்த ஆத்மாவுக்கு அழிவே கிடையாது. அதனால இந்த பிரளயமெல்லாம் அழிந்தாலும் அந்த ஜீவன் அழிவதில்லை. அப்ப அந்த ஜீவன் எங்க போகும்? உடல் இல்லை அப்படின்னா அந்த தோன்றாத நிலையில், உடல் இல்லாத நிலையில பகவானோட வயிற்றுல போய் நம்மளாம் ஒடுங்கிக்கிறோம். மறுபடியும் பகவான் அதை படைக்கும் போது, இந்த பிரபஞ்சங்களை எல்லாம் படைக்கும் போது மறுபடியும் நாம் அந்தந்த உடல்ல நம்மளுடைய ஆசைக்கு தகுந்த மாதிரி, நம்மளுடைய கர்மாக்கு தகுந்த மாதிரி, விருப்பங்களுக்கு தகுந்த மாதிரி மறுபடியும் ஒரு ஏற்ற உடலை மறுபடியும் பகவான் கொடுக்கிறார்.
அந்த கொடுப்பதற்கு முன்னாடி முதல் ஜீவராசியாக பகவானோட நாபிக் கமலத்திலிருந்து 1000 கோடி சூரிய பிரகாசம் உடைய அந்த நாபிக் கமலத்திலிருந்து பிரம்மா உதிக்கிறார். பிரம்மாக்கு தாயோ தந்தையோ கிடையாது. அவர் ஸ்வயம்பு, ஆத்மபு, பிரம்மபு அப்படின்னு வர்ணிக்கப்படுகிறார். ஏன்னா அவருக்கு தாய் தந்தை இல்லாமல் பகவானாலேயே தானாக தோற்றுவிக்கப்பட்டார். யாரு பிறக்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரு தந்தை மூலம், தாய் அவசியம். ஆனா பிரம்மாக்கு தாயும் தந்தையும் எல்லாம் பகவானே. இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னா, பகவானுக்கு படைப்பதற்கு ஒரு பெண்ணோட துணை தேவையில்லை. லட்சுமி தேவி இருக்காங்க, ஆனா லட்சுமி தேவியுடன் இணைந்துதான் படைக்கணுங்கிற அவசியம் கிடையாது. பகவான் நினைச்சாருன்னா தானாகவே அனைத்தையும் செய்வார். அவருக்கு எந்த துணையும் தேவையில்லை. ஏன்னா அவ்வளவு சக்தி படைத்தவர். பராசர் சக்தி விதைவ சூயதி அப்படின்னு வேதங்களால் வர்ணிக்கப்படுகிறார். அதே போல அவரது தாமம் எப்படிப்பட்டது அப்படின்னா, நத்தஸ்பாச்சேதோஷியோ நஷாங்கோனா பாவக ஏகத்வான் அவன் நிவர்த்தந்தி தத்தாம பரமம் மம. அவரது உலகம் எப்படிப்பட்டதுன்னா ஒளி பொருந்தியது. அங்க நம்மளுக்கெல்லாம் இங்க சூரியன் இருந்தாதான் வெளிச்சம் கிடைக்கும். அங்கெல்லாம் சூரியன் தேவையில்லை. ஏன்னா பகவானுடைய உடல்ல இருந்து வர்ற அந்த அம்சம், தேக பிரகாசமான ஒளி, அந்த பிரகாசமான ஒளியின் ஒரு சிறு பகுதியை கொண்டு வந்துதான் இங்க சூரியன் நமக்கெல்லாம் அந்த ஒளியை தர்றார். ஆனா பகவானோட லோகத்துல சூரியனோ சந்திரனோ தேவை கிடையாது, எந்த கோள்களும் தேவை கிடையாது. ஏன்னா அங்க நெருப்போ இல்ல தீப்பெட்டியோ இந்த மாதிரி பொருட்கள்லாம் தேவைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. அங்க எப்பொழுதுமே நிரந்தரமாக பகவானின் ஒளி எங்கும் பிரகாசமாக இருப்பதால். ஆனா பகவானோட லீலைக்காக அவர் எப்படி வேணா அந்த லைட்டை டிம் பண்ணிக்கலாம். இப்ப பாத்தீங்கன்னா ஒரு ரிமோட் இருக்கும். அந்த ரிமோட்ல எப்படி பிரகாசமா வேணும்னா நீங்க அந்த ரிமோட்டை அதிகம் பண்ணும்போது பிரகாசமா இருக்கும், டிம் பண்ணும்போது அது டிம் ஆயிடும். அது போல பகவான் எப்படி விரும்புறாரோ அந்த அளவுக்கு அங்க அவரு அந்த லீலைகளுக்கு தகுந்த மாதிரி இருட்டு வேணும்னா வச்சுக்குவார், இல்ல மீடியமா வேணுனாலும் வச்சுக்குவார், இல்ல ரொம்ப பிரகாசமா வேணுனாலும் வச்சுக்குவார். எப்படி மழை வரும்போது இளம் தென்றலுடன் கூடிய ஒரு ஒரு நம்மளுக்கு வெயிலும் இல்ல ஆனா வெளிச்சம் இருக்கும், ஆனா அது குளுமையா இருக்கும். அது போல எப்பவுமே அங்க ஆன்மீக உலகம் எப்பொழுதும் இன்பமயமானது. அங்க கஷ்டமே கிடையாது. அங்க எந்த ஒரு மாறுபாடும் கிடையாது. எல்லாருகிட்டையும் வேற்றுமை கிடையாது. நீ கருப்பு, நான் ஒல்லி, நீ குண்டு, நான் சிவப்பு, நீ மோசமானவன், இப்படி பேதங்களே கிடையாது. எல்லாருக்கும் ஒரே எண்ணம். எவ்வளவு நல்லா இருக்கும். இங்க நம்ம குடும்பத்துல 4 பேர் இருப்போம், 4 பேர் 4 திசையில இருப்போம். கிரகங்கள் மாதிரி, நவகிரகங்கள் எப்படி ஒவ்வொரு திசையில இருக்கு அது மாதிரி. ஆனா அங்க ஆன்மீக உலகத்துல மில்லியன் கணக்கான தவறிழைக்காத ஆத்மாக்கள், எப்பவுமே நித்திய சித்தர்கள். அவங்க பகவானுக்கு தொண்டு செய்வதில் ஈடுபட்டிருப்பாங்க. அவங்களுக்குள்ள பேதமே கிடையாது. எவ்வளவு ஒரு பேசுறக்கே எவ்வளவு அருமையா இருக்கு பாருங்க. நாம இங்க 4 பேர் இருந்தாலும் 4 விதமான பேதங்கள் இருக்கும். அடுத்தது பதம் 17. சோனோ விஷ்டோ பகவதாய சேதே ஷலிலாசயே லோக சம்ஸ்தாம் யதா பூர்வம் நிர்மமே சம்ஸ்தயா ஸ்வயா. ஹரே ஹரே கிருஷ்ண மாதாஜி. ஹரே கிருஷ்ண மாதாஜி. மொழிபெயர்ப்பு. கர்போதக கடலில் பள்ளி கொண்டிருக்கும் பரமபுருஷ பகவான் பிரம்மனின் இதயத்தில் நுழைந்த பொழுது அதை தாங்க அவருடைய அறிவு கூர்மையினை பயன்படுத்தினார். அந்த அறிவு திறனோடு இறைவனை வணங்கி இந்த அண்டத்தை முன்பு இருந்தது போலவே பிரம்மன் படைக்க தொடங்கினார். பொருளுரை. குறிப்பிட்ட நேரத்தில் காரண கடலில் பள்ளி கொண்டிருக்கும் கார்ணோதக சாயி விஷ்ணுவாகிய பரமபுருஷ பகவான் அவருடைய மூச்சிலிருந்து ஆயிரக்கணக்கான அண்டங்களை உருவாக்குகிறார். பின்னர் அவர் ஒவ்வொரு அண்டத்திலும் கர்ப்போதக சாயி விஷ்ணுவாக மீண்டும் நுழைகிறார். தன்னுடைய வியர்வையினால் ஒவ்வொரு அண்டத்திலும் பாதியை நிரப்புகிறார். அண்டத்தின் மற்றொரு பாதி வெற்றிடமாக உள்ளது. அந்த வெற்றிடம் விண்வெளி எனப்படுகிறது. பின்னர் அவரின் உந்தியிலிருந்து தாமரை மலர் வெளிப்பட்டு முதல் வாழும் உள்பொருளாகிய பிரம்மாவை உருவாக்கும். பின்னர் மீண்டும் பகவான் ஆகிய சீரோதக சாயி விஷ்ணு பிரம்மாவையும் சேர்த்து எல்லா உயிர் பொருள்களின் இதயத்திலும் நுழைகிறார். இது பகவத்கீதையின் 15வது அதிகாரத்தில் உறுதி செய்யப்படுகிறது. பகவான் சொல்கிறார், நான் எல்லோருடைய இதயத்திலும் அமர்ந்திருக்கின்றேன். என்னால் தான் நினைவும் மறதியும் உண்டாக்கப்படுகின்றன. தனிப்பட்ட உயிர் பொருள்களின் செயல்களை தானே அறிய
அறிகின்ற முறையில் பகவான் ஒவ்வொருவருக்கும் நினைவும் புத்திசாலித்தனமும் அளிக்கிறார். சென்ற 1000 ஆண்டு காலத்தில் சென்ற பிறப்பில் அவன் அழிக்கப்பட்ட போது அவனுடைய விருப்பத்திற்கு ஏற்றபடி செயல்படுவதற்கு அவற்றை கொடுக்கிறார். இந்த புத்திசாலித்தனம் ஒருவருடைய செயலாற்றலுக்கு ஏற்றபடி அல்லது கர்ம விதியின்படி தோற்றுவிக்கப்படுகிறது. பிரம்மன் முதல் உயிர்பொருள் பகவானால் ரஜஸ் என்ற குணத்தில் செயல்பட பிரம்மன் உரிமை வழங்கப்பட்டவர். அதனால் அவருக்கு தேவையான அளவு அறிவும் கொடுக்கப்பட்டுள்ளது. அந்த அறிவு மிகுந்த ஆற்றல் பெற்று விரிந்து இருப்பதால் பரமபுருஷ பகவானின் கட்டுப்பாட்டிலிருந்து பெரும்பாலும் அவர் விடுதலை பெற்றவராக இருக்கிறார். உயர்ந்த பதவி வகிக்கும் மேலாளர் ஒரு நிறுவனத்தின் உரிமையாளரை போல சுதந்திரமானவர். அதுபோல பிரம்மன் இங்கு சுதந்திரமானவர் என்று வர்ணிக்கப்படுகிறார். ஏனெனில் அண்டத்தை கட்டுப்படுத்த பகவானின் பிரதிநிதியாக பரமபுருஷ பகவானை போன்றே ஆற்றலும் சுதந்திரமும் பெரும்பாலும் பெற்று விளங்குகிறார். பிரம்மனிடம் உள்ள மேலான ஆத்மாவான பகவான் அவருக்கு படைக்கும் அறிவை கொடுத்தார். அதனால் எல்லா உயிர் பொருள்களின் படைப்பாற்றல் அவருடைய சொந்த ஆற்றல் அல்ல, பகவானின் அருளாலேயே ஒருவரால் படைக்க முடியும். இந்த ஜட உலகில் அற்புதமான படைப்புத்திறன் மிகுந்த அறிவியல் அறிஞர்களும் சிறந்த வேலையாள்களும் உள்ளார்கள். ஆனால் அவர்கள் பகவான் வழிகாட்டுவதால் தான் படைத்து செயல்படுகிறார்கள். ஒரு விஞ்ஞானி பல அற்புதமான கண்டுபிடிப்புகளை பகவான் வழிகாட்டுவதால் படைக்க இயலும். ஆனால் தன்னுடைய அறிவினால் ஜட உலக இயற்கையின் விதிமுறை வழாத சட்டங்களை மிஞ்சுதல் அவருக்கு இயலாதது. ஏனெனில் பகவானின் தனி முதன்மைக்கு இதனால் குற்றம் உண்டாகும். பிரம்மா இந்த அண்டத்தை முன்பு இருந்தது போலவே படைத்தார் என்று இந்த பதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அவர் எல்லாவற்றையும் அதே பெயரால் அதே வடிவத்தால் முன்பிருந்த இயலுலக அண்டத்திற்குரிய ஒழுங்குடனே படைத்தார் என்று பொருள் தெரிகிறது. ஹரே கிருஷ்ணங் மதஜி. தேங்க்யூ மதஜி. தேங்க்யூ மதஜி. இப்ப இங்க வந்து காரண உதக சாயி விஷ்ணு, கர்ப்போதக சாயி விஷ்ணு, சீரோதக சாயி விஷ்ணு புருஷ அவதாரங்களாக பகவான் இந்த உலகை எப்படி படைத்து காத்து அளிக்கிறார் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டா மேக்சிமம் தெரிஞ்சுக்கிட்ட மாதிரி. ஏன்னா இது தெரியாதவங்க கண்டிப்பா இந்த ஆன்மீக அறிவியல்ல முன்னேற முடியாது. திஸ் இஸ் ஸ்பிரிச்சுவல் சயின்ஸ். அப்ப கர்ப்போதக சாயி விஷ்ணு யாரு, காரண உதக சாயி விஷ்ணு யாரு, சீரோதக சாயி விஷ்ணு யாரு அப்படிங்கிறத ஒவ்வொருத்தரும் தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் இது அடிப்படை விஷயம். இதை தெரிஞ்சுக்கிட்டாதான் மேல முன்னேற முடியும் ஆன்மீகத்துல. இதை தெரிந்து கொண்டவர்கள், பகவத்கீதையில படிக்கிறோம், இதை தெரிந்து கொண்டவர்கள் பகவானை ஓரளவு புரிந்து கொண்டவர்கள் ஆகிறார்கள் அப்படின்னு. அப்ப பகவான் வந்து இங்க முதல்ல காரண உதக சாயி விஷ்ணுவா வர்றாரு, காரண கடல்ல பள்ளி கொண்டவராக. அப்போ அவர் வந்து முதல்ல என்ன பண்றாருன்னா இந்த அண்டங்களை உருவாக்குகிறார். அண்டம் அப்படின்னா முட்டை வடிவம். பல கோடிக்கணக்கான அண்டங்களை அவர் வந்து தன்னோட மூச்சு காற்றுல படைக்கிறார். அவரது மூச்சு வந்து நீண்ட பெரும் மூச்சு. அப்ப எப்படி பிரம்மாவுக்கு வந்து பல மில்லியன் ஆண்டுகள் 100 ஆண்டுகளாக சொல்லப்படுதோ, அது போல பகவானுடைய மூச்சு காற்று அப்படிங்கிறது பல மில்லியன் ஆண்டுகள் அவர் மூச்சு விடுறார். அதன் மூலமாக அண்டங்களை படைக்கிறார். அவர் மூச்சை உள்ளிழுக்கும் போது இந்த அண்டங்கள் எல்லாம் மறுபடியும் பிரளயத்தின் போது அவருக்குள்ளேயே போயிருது. அப்போ காரண உதக சாயி விஷ்ணு அண்டங்களை படைக்கிறார். அடுத்தது கர்ப்போதக சாயி விஷ்ணு மீண்டும் அந்த அண்டங்கள் ஒவ்வொன்றுக்குள்ளேயும் நுழையிறார். எப்படி ஒரு தாய்க்கு கணவனுடைய துணை வேணுமோ பிள்ளை பெற்றுக்கொள்ள, அது போல ஒவ்வொரு அண்டத்துக்குள்ளேயும் பகவான் நுழையும் போதுதான் அது வந்து கர்ப்பம் தரிப்பது அப்படிங்கிற மாதிரி இந்த பூமியானது செயல்பட தொடங்குகின்றது, இந்த அண்டங்களானது செயல்பட தொடங்குகின்றது. அப்போ பகவானுடைய சக்தி இல்லாமல் எந்த அண்டமும் செயல்படாது. அப்ப எல்லாம் மேல காற்றுல எப்படி தனியா நிக்குது, இவ்வளவு வெயிட், நாம ஒரு வெயிட் உள்ள ஒரு பொருளை மேல தூக்கி போட்டா அது என்னாக்கு கீழே விழுது. ஆனா இந்த அண்டங்கள் அப்படின்னு சொல்ற இந்த பெரிய உருண்டை எப்படி ஒவ்வொரு கோள்களும் மேல காற்றில் தானாக மிதக்குதா அப்படின்னு கேட்டா இல்ல. அதுக்கு காரணம் பகவானுடைய சக்தி அதுல ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கின்றது. அப்போ அண்டத்தோட ஒரு பாதியில தன்னோட வியர்வையால நிரப்புறார். அதான் கடல்னு சொல்றோம். எப்படி நம்மளுடைய வியர்வையானது உப்பு கரிக்கும், அது போல பகவானுடைய வியர்வை அந்த கடலாக இருக்கின்றது. இப்ப அண்டத்தின் மற்றொரு பகுதி வெற்றிடமா இருக்கு. அந்த வெற்றிடம் தான் விண்வெளி அப்படின்னு சொல்லப்படுது. அப்ப பகவானோட உந்தி தாமரையிலிருந்து முதல் உயிர்வாளியாக பிரம்மா வெளிவர்றார்.
அப்புறம் சீரோதக சாயி விஷ்ணு பிரம்மாவையும் சேர்த்து எல்லா உயிர்களுக்குள்ளும் அவர் வந்து பரமாத்மாவாக நுழைகிறார். ஏன்னா பிரம்மா என்னதான் படைத்தாலும் அவங்க வந்து செயல்பட முடியாது. அப்போ ஒரு பொம்மை படைத்து அதை இயக்க வைக்கணும்னா என்ன வேணும்? பேட்டரி வேணும். அப்போ பகவான் வந்து உள்ள பரமாத்மாவா நுழையும் போதுதான் நம்மளால கை கால்களை தூக்க முடியும். பிரம்மா படைக்கிறார், உயிரை கொடுக்கிறார், ஆனா கை கால்லாம் செயல்படாது. ஏன்னா அங்க பரமாத்மா வேண்டும். எதுக்காக வேணும்? நம்மளுடைய பூர்வ ஜென்மத்துல என்னென்ன ஆசைகள் கொண்டிருந்தோமோ அதை நிறைவேற்றுவதற்காக அந்த பரமாத்மா உதவுகின்றார். அப்ப நம்ம எண்ணங்கள் அடிப்படையில தான் வாழ்க்கை அமையுது. அதுக்காகத்தான் நம்ம எண்ணங்களை சுத்தம் செய்யறதுக்காக நம்ம பக்தி சேவை செய்யணும். ஏன்னா ஆழப்பதிந்த அந்த எண்ணங்கள் நம்மை மீண்டும் மீண்டும் இந்த பௌதிக உலகில் சிக்க வைக்கின்றது. நான் பெரிய தொழிலதிபர் ஆகணும், பெரிய ஒரு பைலட் ஆகணும், பெரிய விவசாயி ஆகணும், இல்ல பெரிய செல்வந்தர் ஆகணும், இப்படி ஏகப்பட்ட விதைகளை விதைச்சு வச்சிருக்கோம். சோ எல்லாத்தையும் நம்ம அனுபவிக்கிறதுக்காக இங்க பகவானை விட்டு பிரிந்து வந்தோம். ஆனா பகவானோட துணை இல்லாம அதை அனுபவிக்க முடியாது. அப்ப பரமாத்மாவாக உள்ளிருந்து பகவான் ஒவ்வொன்றையும் நீ ஆசைப்பட்டேல அனுபவி சொல்லி நம்மளுக்கு வழிகாட்டுறார். சோ எண்ணங்கள் நம்மளோட தனிப்பட்ட சுதந்திரத்தின் மூலமாக தோன்றுபவை. அதையெல்லாம் நாம முக்குணங்கள்ல நாம வந்து இயங்கும் போது அவை தானாக தோன்றுகிறது. ஏன்னா நமக்குள்ள பல ஆசைகளை புதைச்சு புதைச்சு வச்சிருக்கிறோம். அப்ப அந்த ஆசைகளை நிர்மூலமாக்கும் வரை, அந்த கடைசி விதை வரைக்கும் கருக்கணும். எதன் மூலமா முடியும் அப்படின்னா பக்தி தொண்டின் மூலமாகத்தான் முடியும். அப்ப பரமாத்மாவாக உள்ளிருந்து எதை நாம் நாடுகிறோமோ அதை வந்து நம்மளுக்கு செயல்படுத்தி தர்றதுக்கு பகவான் துணை புரிகிறார். அது கெட்டதா இருந்தாலும் சரி, ஒரு திருடன் திருட விரும்பினாலும் கூட அதுக்கு பகவானோட துணை இல்லாம முடியவே முடியாது. கெட்ட செயல்களும் நடக்கின்றது. அப்ப பகவான் துணை இருக்காரா? ஆமா. ஏன் நீ அதைத்தான் விரும்புற? ஆனா அதற்குரிய பலன்களை நீ தனிப்பட்ட முறையில அனுபவிச்சுதான் ஆகணும். ஒரு திருடன் திருடருக்கு பகவான் துணை புரிகிறார், அதனால அவருக்கு தண்டனை, பகவானுக்கு சேர்ந்து தண்டனை இருக்குன்னாலாம் நம்ம சொல்லவே முடியாது. எப்படி ஒரு நீதிபதி கோர்ட்ல இருந்துட்டு ஒரு குற்றவாளிக்கு தண்டனைக்கு தர்றார், அதனால அவர் பாதிக்கப்படுறாரான்னு கேட்டா கிடையாது. ஏன்னா அவர் வந்து ரெண்டுக்கும் ஒட்டியும் ஒட்டாமலும் இருக்கிறார். அவர் தண்டனை தருகிறார், ஆனால் அவருக்கு எந்தவித பாதிப்பும் கிடையாது. திருடுறது யாரு? திருடன். தண்டனை தர்றது யாரு? நீதிபதி. ஆனா அவருக்கு அந்த தண்டனையில் பங்கு இருக்கா? இல்ல. ஏன்னா அவர் கவர்மெண்ட் சார்பா அவரு அதை கொடுக்கிறார். அப்ப கவர்மெண்ட் அவருக்கு சம்பளம் தருது. அப்ப பகவான் வந்து அவர் விருப்பங்களை நிறைவேற்ற மட்டுமே பரமாத்மாவாக இருக்கிறாரே தவிர அதுல அவருக்கு எந்த பங்கும் கிடையாது. ஏன்னா ஒரு திருந்தாத பிள்ளைக்கு அப்பா அட்வைஸ் பண்ணிட்டே இருப்பார். திருந்தலையா எக்கடை கெட்டு போன கடைசியில விட்டுருவாரு. அது போல நாமெல்லாம் திருந்தாத குழந்தைகளாம் பகவானை விடுத்து அனுபவிக்க வந்தவங்க. சோ பகவான் அவருக்கு இன்னும் பிள்ளைகள் தான் நாம. அப்போ நம்ம திரும்பி பார்க்காம இருந்தாலும், அனாதிர் பகிர்முக, நாம திரும்பி பார்க்காம இருந்தா கூட பல கோடி ஜென்மமா, ஆனா பகவான் நம்ம கூடயேதான் இருக்கிறார். ஏன்னா பகவான் இல்லாம நம்மளால விருப்பங்களை செயல்படுத்த முடியாது. அப்போ என்னோட குழந்தை விருப்பப்படுறான், சரி அனுபவிக்கட்டும், அனுபவிச்சு தவறு என்று தெரிந்து தானாக திருந்தி வரட்டும். நம்மளுக்கு பல சான்ஸ் தர்றார், வாய்ப்புகள் தந்து கொண்டே இருக்கிறார். பல பிறவிகள் நாம எடுத்துட்டே இருக்கிறோம். ஆனா என்னைக்காவது ஒரு நாள் நம்ம கண்டிப்பா திருந்திதான் ஆகணும். ஏன்னா அந்த அளவுக்கு இந்த துக்காலயம், இங்க அசாஸ்வதம், அனித்தியம், அசூகம், இதுல இருந்து நம்ம கஷ்டப்பட்டு திரும்பி பகவான்கிட்ட தான் போகணும். அப்போ இங்க வந்து புத்திசாலித்தனம் ஒவ்வொருடைய செயலாற்றலுக்கு ஏற்றபடி அல்லது கர்ம விதிப்படி தோற்றுவிக்கப்படுகிறது. அப்ப இங்க வந்து நம்ம உடல் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி கர்ம வினைப்படி, ஒரு நாய் குணம் உள்ளவனுக்கு நாயோட வடிவம், ஒரு சிங்கத்தோட புலியோட குணம் உள்ளவனுக்கு அந்த வடிவம், நீர்லயே விளையாடணுங்க நினைக்கிறவங்களுக்கு மீனோட வடிவம், இல்ல இந்த ஸ்கேட்டிங் பண்றவங்க எல்லாம் பார்த்திருப்பீங்க கடல்ல, அவங்களுக்கெல்லாம் வந்து சுறாமீன் மீன் அப்படி அந்த வடிவத்தை கொடுத்துருவார். நீ என்னைக்கும் தண்ணியிலேயே தானே. சில பிரபுபாதர் ஒரு தடவை கடற்கரை பக்கம் வாக்கிங் போயிட்டு இருந்தார். அப்ப அவங்க சிஷியர்கள் சொன்னாங்க, இங்க பாருங்க தண்ணியில அவன் எப்படி விளையாண்டு இருக்கான். எப்பவும் அவனுடைய விளையாட்டுங்கிறது காலையில எந்திரிச்சு வந்துருவாங்க, அங்க ஸ்கேட்டிங் பண்ணிட்டே இருப்பாங்க. அது வந்து மேபி அது காம்படிஷன் பிராக்டிஸாகவும் இருக்கலாம், இல்ல அவனுக்கு அதுதான் விருப்பம், தண்ணியில விளையாடுறதுதான் விருப்பம், அது சாகசம் பண்றதுதான். அப்ப அடுத்த பிறவி அவனுக்கு எப்படி இருக்கும்? தண்ணியில ஒரு மீனா பிறப்பான். ஏன்னா தண்ணியிலேயே கடந்தான். உனக்கு மனித உடல் அதெல்லாம் ஃபிட் ஆகாதுப்பா.
நீ தண்ணியிலேயே வாழ நினைக்கிற, அதனால மீனோட உருவம் எடுத்துக்கோன்னு சொல்லி மீன் வடிவம் கொடுக்கப்படும். சோ ஒரு மனித வடிவம் என்பது அபூர்வமானது. துர்லபம் மானுஷ ஜென்மம். அதை எதுக்கு பயன்படுத்தணுமோ அதுக்குதான் பயன்படுத்தணும். அப்ப பிரம்மா வந்து இங்க முதல்ல படைக்கப்படுகிறார். கர்ப்போதக சாயி சாயி கர்ப்போதக சாயி விஷ்ணுவின் நாபிக்கமலத்திலிருந்து. அப்ப அவர் வந்து படைப்புக்காக பிரம்மாவை பகவான் படைக்கிறார். படைப்பு தொழிலுக்காக. பிரம்மா அப்படின்னா படைப்பவர். எங்கிருந்து படைக்கிறார்? பகவானுடைய ஆற்றலை வாங்கிதான் படைக்கிறார். தனிப்பட்ட முறையில அவருக்கு ஸ்வராட் சுதந்திரம் கிடையாது. ஸ்வராட் அப்படின்னா இங்க எதுக்காக குறிப்பிடப்படுகிறார் அப்படின்னா, இப்போ ஒரு நம்மளுக்கு ஒரு நெருங்கிய உறவினரோ நண்பரோ ஒருத்தரோ இருந்தா, நான் ஃபாரின்ல இருக்கேன், சோ இந்த லேண்டை நான் விற்கணும், ஆனா நான் இருக்கிறது ஃபாரின்ல, என்னாலலாம் வர முடியாது. சோ அதற்கான உரிமையை அந்த நண்பர்கிட்ட நான் ஒரு வாக்கு மூலமா எழுதி தர்றேன். இது வந்து அவரு சுதந்திரமானவர் இதை விற்கிறக்கு அப்படின்னு நான் ஒரு வாக்குமூலம் தர்றேன். அது மாதிரி இங்க பிரம்மா வந்து படைப்பு தொழிலில் ஈடுபடுறதுக்காக பகவான் அவருக்கு எல்லா சுதந்திரத்தையும் வழங்குகிறார். அதனால இங்க ஸ்வராட் அப்படின்னு சொல்லப்படுறார். ஆனா தனிப்பட்ட முறையில பகவானுடைய அளவுக்கு அவருக்கு சுதந்திரம் கிடையாது. ஏன்னா கோடிக்கணக்கான பிரம்மாக்கள் இருக்காங்க, கோடிக்கணக்கான அண்டங்கள் இருக்கு. இப்ப நாம குறிப்பிடுற இந்த பிரம்மாக்கு இந்த பிரம்மாண்டத்துல மட்டும்தான் அவருக்கு ஒரு சுதந்திரம் இருக்கு, எல்லா இடத்துலயும் கிடையாது. சோ இங்க அவருடைய பிரதிநிதியாக, பகவானுடைய பிரதிநிதியாக இங்க பிரம்மா படைக்கும் தொழிலை ஏற்றுக்கொள்கிறார். அப்ப பகவானின் அருளிலேயே ஒருவனால் படைக்க முடியும். நிறைய பேர் இங்க சயின்டிஸ்ட் எல்லாம் நிறைய கண்டுபிடிப்பை ஏற்படுத்துறாங்க, படைப்புகளை ஏற்படுத்துறாங்க. ஆனா அவங்களுக்கெல்லாம் என்ன திடீர்னு என்ன தோணுது அப்படின்னா, நான் பகவான் ஆயிட்டேன், ஏன்னா நான் கண்டுபிடிச்சிட்டேன். அதுதான் மாய அபகரத ஞான ஆசூரம் பாவம் ஆசிரிதம். மாயினால் அபகரிக்கப்பட்ட அந்த அறிவு என்ன நினைக்குது, நானே பகவான் ஆயிட்டேன். ஒரு சிறு பொருளைத்தான் கண்டுபிடிச்சிருப்பாங்க. ஏன்னா இந்த உலகங்கள்ல பாத்தீங்கன்னா கோடிக்கணக்கான விஷயங்கள் இருக்கு, கோடிக்கணக்கான டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கு. யாருமே ஒரு டிபார்ட்மெண்ட்ல கூட ஒருவர் வந்து ஒரு ஞானி ஆயிர முடியாது. அகம்பாவம் என்ன பண்ணுது, அந்த பொய் அகங்காரம் பிரகிருதே கிரியமானானி குணைக கர்மாணி சர்வசக அகங்கார விமூடாத்மா கர்த்தாகம் மிதி மன்யதே. நான் தான் கர்த்தா அப்படின்னு நினைச்சுக்குது. நான் தான் செயல்படுகின்றேன், நான் தான் ஆட்டுவிக்கின்றேன், நான் தான் கட்டுப்படுத்துகிறேன் அப்படின்னு நினைக்குது. அகம் கர்த்தா அகம் போக்தா அப்படின்னு நினைக்குது. ஆனா நம்மெல்லாம் முக்குணங்களால் செயல்படுத்தப்படுகிறோம். அந்த பொய் அகங்காரம் உடைந்தால் மட்டுமே உண்மையான அகங்காரம் வெளிப்படும். அதுக்கு என்ன பண்ணணும்னா நிறைய பக்தி பண்ணணும், பக்தர்கள் சங்கம் எடுத்துக்கணும். இதனாலதான் நம்மளுக்கு அதுல இருந்து விலக முடியும். அடுத்தது பதம் 18. சஜஜஸ்யா சியாயயா வித்யாம் பஞ்சபர்வான மக்த்ரதஹ தாமிஸ்ர மந்ததாமிஸ்ரம் தமோமோக மகாதமஹ. படிங்க. மொழிபெயர்ப்பு. முதலில் பிரம்மன் தன் நிழலிலிருந்து பந்தப்பட்ட ஆன்மாக்களை மூடும் அறியாமையை படைத்தார். அவை 5 வகைப்படும். அவை தாமீஸ்வர, அந்த தாமீஸ்வர, தமஸ், மோகம், மகாமோகம் என்று அழைக்கப்படுகின்றன. பொருளுரை. புலன்களால் கிடைக்கும் நுகர்ச்சியை அனுபவிக்க இந்த ஜட உலகிற்கு வரும் பந்தப்பட்ட ஆன்மாக்கள் அல்லது வாழும் உயிர்கள் தொடக்கத்தில் 5 வேறுபட்ட சூழ்நிலையால் மூடப்படுகின்றன. முதல் நிலைமை தாமீஸ்வர அல்லது கோபத்தால் மூடப்பட்டது. இயல்பாக ஒவ்வொரு வாழும் உள்பொருளும் மிகச் சிறிய அளவில் சுதந்திரம் உள்ளது. கட்டுப்படுத்தப்பட்ட ஆன்மா பகவானைப் போலவே அனுபவிக்கவோ நினைக்கவோ முடியும் என்று எண்ணுவது இந்த மிகச்சிறிய அளவில் தரப்பட்ட சுதந்திரத்தை தவறான முறையில் பயன்படுத்துவது ஆகும். நான் ஏன் பகவானை போன்றே சுதந்திரமாக அனுபவிக்க கூடாது? மறதி, கோபம் அல்லது பொறாமையின் இயல்பினால் இந்த உணர்வு ஏற்படும். வாழும் உட்பொருள் நிரந்தரமாக பகவானின் அங்கமாக தொண்டனாக இருப்பதால் பகவானுக்கு சமமாக அனுபவிக்க அதனால் ஒருபோதும் இயலாது. அவன் இதை மறக்கும் பொழுது எப்படியாவது பகவானுடன் ஒன்றிவிட வேண்டும் என்று முயற்சிக்கும் போது அவன் நிலைமை தாமீஸ்வர எனப்படும். புனிதமான உணர்வு களத்தில் கூட வாழும் உயிர்ப்பொருள்களின் தாமீஸ்வர மனப்பான்மையை மிஞ்சுவது கடினம். ஜட உலக வாழ்வின் சிக்கலிலிருந்து வெளிவர முயற்சிக்கும் போது பலர் பகவானுடன் ஒன்றுபட விரும்புகிறார்கள். அவர்களின் தெய்வீகமான உன்னத செயல்களில் கூட தாமீஸ்வர எனப்படும் இந்த கீழ்த்தரமான மனப்பாங்கு தொடர்கிறது. அந்த தாமீஸ்வர மரணத்தை இறுதி முடிவாக
கருதுவதை உள்ளடக்கியது. நாஸ்திகர்கள் பொதுவாக உடலே தனித்தன்மை வாய்ந்தது என்றும் அதனால் உடல் முடிவு வரும்போது எல்லாமே முடிவு பெறுகிறது என்றும் நினைக்கிறார்கள். இவ்வாறு அவர்கள் முடிந்தவரை ஜடவுலக வாழ்வில் உடல் இருக்கும் வரை அனுபவிக்க விரும்புகிறார்கள். அவர்களின் புனை கருத்து தத்துவம் என்னவென்றால் நீ வாழும் அளவும் செல்வச் செழிப்போடு வாழ வேண்டும் என்பதாகும். பாவம் எனப்படும் எல்லாவித தவறுகளை செய்தாலும் கருத்தில் கொள்ளாதே. குறைவில்லாமல் நீ உண்ண வேண்டும், பிச்சை எடு, கடன் வாங்கு, திருடுவதாலும் கடன் வாங்குவதாலும் பாவச் செயல்களில் ஈடுபட்டு அதற்காக அனுபவிக்க வேண்டும் என்று நீ நினைத்தால் அந்த தவறான கருத்தை மறந்துவிடு. ஏனென்றால் மரணத்திற்கு பிறகு எல்லாம் முடிந்து விடுகிறது. யாருமே வாழும்போது அவன் செய்யும் செயல்களுக்கு பொறுப்பல்ல. வாழ்வின் இந்த நாத்திக கருத்து மனித நாகரிகத்தை அழிப்பதாகும். ஏனென்றால் மனவாசகம் கடந்த நிலையின் தொடர்ச்சியினை அறியாமல் இருப்பதே அதற்குரிய காரணமாகும். அந்த தாமேஸ்வர அறியாமை தமசின் விளைவாகும். புனித ஆன்மா பற்றி எதையும் தெரிந்து கொள்ளாது இருக்கும் நிலையே தமஸ் எனப்படும். இந்த ஜட உலகமும் பொதுவாக தமஸ் என்று அழைக்கப்படுகிறது. ஏனென்றால் வாழும் பொருட்களில் 99% தாம் ஆன்மா எனப்படும் தனித்தன்மையை அறியாதவர்கள். பெரும்பாலும் எல்லாரும் தான் இந்த உடலே என்று நினைக்கிறார்கள். அவனிடம் புனித ஆத்மா பற்றிய செய்தி எதுவும் இல்லை. இந்த தவறான கருத்தின் அடிப்படையில் ஒருவர் எப்போதும் இது என் உடல், இந்த உடலுடன் உறவுள்ள அனைத்தும் என்னுடையது என்று நினைக்கின்றார்கள். அப்படிப்பட்ட தவறுதலாக வழிநடத்தப்பட்ட பொருட்களுக்கு கவர்ச்சியான வாழ்வே ஜட உலக இருப்பிற்கு பின்புலமாக இருக்கிறது. உண்மையில் பந்தப்பட்ட ஆன்மாக்கள் ஜட உலகின் அறியாமையில் கவர்ச்சியான வாழ்வால் வழிநடத்தப்படுகிறார்கள். அவர்கள் கவர்ச்சியான வாழ்வுக்கு வாய்ப்பு கிடைத்தவுடன் இல்லம், தாய்நாடு, குழந்தைகள், செல்வம், பொருள் வளம் என்று அழைக்கப்படும் இவற்றில் பிடிப்புள்ளவர்களாக மாறிவிடுகிறார்கள். இந்த பிடிப்புகள் அதிகரிக்கும் போது மோகம் அல்லது வாழ்வின் உடலியல் கருத்து பற்றிய மயக்கமும் அதிகரிக்கிறது. இவ்வாறு நான் இந்த உடலுக்கு சொந்தமான எல்லாம் என்னுடையது என்ற எண்ணமும் அதிகரிக்கின்றது. முழு உலகமும் மோகத்தில் ஆழ்த்தப்படுவதால் உட்குழு பிரிவு சமுதாயங்கள், குடும்பங்கள், தேசிய தன்மைகளும் படைக்கப்படுகின்றன. அவை ஒன்றுடன் ஒன்று சண்டையிடுகின்றன. மகா மோகம் என்றால் ஜடவுலக இன்பத்தில் பித்தாகி திரிவது. சிறப்பாக இந்த கலியுகத்தில் ஜடவுலக இன்பத்திற்காக பரிவாரங்களை ஒன்று சேர்க்கும் பித்தத்தால் எல்லாரும் மூழ்கடிக்கப்படுகின்றனர். இந்த விளக்கங்கள் விஷ்ணு புராணத்தில் மிகவும் அழகாக தரப்பட்டுள்ளன. அதில் கூறப்பட்டுள்ளது, தமோ விவேகோ மோகஸ்யாத் அந்த கரண விப்ரமா மகாமோகஸ்து விக்னேயோ கிராமியா போக சுகைஷனா மரணம் ஹி அந்த தாமேஸ்வரம் क्रोध உச்சதே அவித்யா பஞ்ச பர்வைஷா பிராதுர்பூதா மகாத்மனக. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மதர். ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. இப்ப இது ரொம்ப முக்கியமானது. எப்பவுமே நம்ம வந்து கிளாஸ்ல ஒரு நோட்டு ஒரு பென்சில வச்சுக்கணும். எல்லாருமே நோட்ஸ் எடுத்தீங்கன்னா, எனக்கு நேத்து ஒரு சீனியர் டிவோட்டி சொன்னாங்க, நோட்ஸ் எடுத்து நீங்க எல்லாம் வச்சுக்கிட்டீங்கன்னா பாகவதம் வந்து ரொம்ப முக்கியமானது. ஏன்னா நம்ம புரிஞ்ச மாதிரி இருக்கும் ஃபர்ஸ்ட் கேட்கறதுக்கு. அப்புறம் வந்து நம்ம மறந்துடுவோம். காலப்போக்குல நாளைக்கு கேட்டாலே மறந்துடுவோம். இப்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, தாமிஸ்ர, அந்த தாமிஸ்ர, தமஸ், மோகம், மகாமோகம், இந்த 5ஐயும் சில பிரபுபாதர் விளக்குறாரு. அப்ப பிரம்மா வந்து இதை படைக்கிறார். ஏன் இதெல்லாம் மோசமானது? தாமிஸ்ர, அந்த தாமிஸ்ர, தமஸ், மோகம், மகாமோகம் இதெல்லாம் மோசமானது. ஆனா ஏன் அவர் படைக்கின்றார்? ஏன்னா இது வந்து சிறைச்சாலை. அதெல்லாம் இருந்தா தான் நம்மளுக்கு தண்டனை. சிறைச்சாலைன்னா அங்க வந்து உங்களுக்கு பிரசாதம், மகா பிரசாதம் அதெல்லாம் கொடுத்துட்டு உங்களுக்கு ஏசி போட்டிருந்தா அதுக்கு சிறைச்சாலை கிடையாது. சிறைச்சாலைன்னா அங்க வந்து ரொம்ப மோசமான டாய்லெட் இருக்கும், திறந்த வெளி டாய்லெட் இருக்கும். அங்க வந்து ரொம்ப துன்பமயமா இருக்கும். நீங்க வந்து ஒரு சுதந்திரமாலாம் இருக்க முடியாது. ஆனா நீங்க இந்த உலகத்துக்கு நாம் எதுக்கு வந்திருக்கோம்? அனுபவிக்கன்ற ஆசையில வந்திருக்கோம். ஆனா சுதந்திரமானவர்கள்னு நினைத்து கொள்கின்றோம். உண்மையில சுதந்திரமானவர்கள் கிடையாது. அந்த அறியாமையினால் மயக்கப்பட்டு இங்க நாம காரியங்களை செய்யறோம். இது என்னுடையது, அதனால இது எனக்கு சொந்தமானது. இப்ப எல்லாம் நாம அப்படித்தான் இருக்கோம். இந்த வீடு எனக்கு சொந்தமானது, இந்த இடம் எனக்கு சொந்தமானது, என் பேர்ல இருக்கு, இது என் குழந்தைகளுக்கு நான் கொடுக்க போறேன், என் பேரங்களுக்கு கொடுக்க போறேன், அதனால நிறைய சம்பாதிக்கிறேன். இப்படி பலவித மோகம், மகாமோகம், மயக்கத்துல இருக்கும். ஆனா இங்க சில பிரபுபாதர் அதை விளக்குறார். அப்போ பிரம்மா வந்து தாமிஸ்ர அப்படிங்கிறத முதல்ல படைக்கிறார். அப்ப 5 இந்த வேறுபட்ட சூழ்நிலைகள்ல இந்த பந்தப்பட்ட ஆன்மாவானது மூடப்படுகின்றது. முதல்ல தாமிஸ்ர அப்படிங்கிற கோபத்துல.
அதாவது நம்மளுக்கு ஒரு சிறு சுதந்திரம் இருக்கு. அந்த சுதந்திரத்தை வச்சு பகவானை போல அனுபவிக்க நினைக்கிறது. அப்போ இங்க கொடுக்கப்பட்ட சுதந்திரத்தை தப்பா பயன்படுத்தி நாம வந்து எல்லாமே என்னுடையது, இப்ப பகவானை போல நானும் அனுபவிக்க போறேன் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா நம்மளால அனுபவிக்க முடியாது. ஏன்னா பகவானோட அளவு நம்ம சக்தி வாய்ந்தவர்கள் கிடையாது. பகவானோட ஒரு சிறு துளி நாம. அப்ப அந்த அளவு மட்டும்தான் நம்மளால அனுபவிக்க முடியும். ஆனா அது வந்து எல்லாமே பகவானுக்கு சொந்தமானது. ஈசாவாஸ்யம் இதம் சர்வம் எத்கிஞ்சிய ஜெகத்யாம் ஜெகத்னு. ஆனா என்னுடையது அப்படின்னு நாம சொந்தம் கொண்டாடுறது ஒரு மயக்கம் அதனால அந்த ஆசை நிறைவேறாத போது என்ன வருது? கோபம் வருது. நிறைய ஆசைப்படுறோம், அது கிடைக்கலன்னா என்ன வரும்? கோபம் வரும். குரோதாத் பவதி சம்மோகா சம்மோகாத் ஸ்மிருதி விப்ரமக அப்படின்னு அதுல ஒரு மயக்கம் வரும். அப்ப பகவானுக்கு சமமாக நாம் ஒருபோதும் அனுபவிக்க இயலாது. போக்தாராம் யக்ஞ தபசாம். பகவான் தான் போக்தாராம், அவர் தான் அனுபவிப்பாளர். நாமெல்லாம் அனுபவிக்கப்படுபவர்கள். ஆனா அந்த நிலைமை வந்து தாமிஸ்ர. ஏன்னா பகவானிடம் ஒன்றுபட வேண்டும். ஏன்னா நாம் பகவானாக முயற்சிக்கும் போது, பகவானை போலவே ஆக முயற்சிக்கும் போது நம்ம வந்து அறியாமையில வீழ்த்தப்படுறோம். அதுதான் மாயையோட கடைசி வலை. என்ன பண்ணுது? நீயும் பகவானும் ஒண்ணு, அகம் பிரம்மாஸ்மி. அகம் பிரம்மாஸ்மி அப்படிங்கிறது நான் ஆத்மா அப்படிங்கிறதை உணர்த்துவதே. ஆனா அவங்க என்ன நினைக்கிறாங்க? நானும் பரமாத்மான்னு நினைக்கிறாங்க. அப்ப பகவானும் நானும் ஒன்று அப்படின்னா பகவானுக்கு போட்டி போடுறாங்க, பகவானாக போட்டி போடுகிறார்கள். ஆனா பகவானாக ஆக முடியாது. யாராலையும் பகவானாக ஈவன் சிவபெருமானு பிரம்மா போன்ற உயர்ந்த தேவர்களுக்கே அந்த நிலைனா, நாமெல்லாம் சிறு அந்த மயிர்கால்கள்ல நுனியில 10,000 கூறுகள் போட்டா அதுல ஒரு சிறு பகுதி தான் நாம. அதுல ஒரே ஒரு சிறு பகுதி தான் நாம. 10,000 கூறுகள்ல ஒன்றுதான் நாம. அப்ப நான் ஆத்மாவோட சைஸ் பாருங்க. ஆனா அந்த ஆத்மா நினைக்குதான் பகவானுடன் ஒன்றாகி விட வேண்டும் என்று. எவ்வளவு ஒரு முட்டாள்தனம்! ஏன்னா நம்மளுக்கு கொடுக்கப்பட்ட சிறு சுதந்திரம். ஏன்னா பகவானுடைய அங்கம் அப்படிங்கிறதுனால பகவானுக்கு எப்படி சுதந்திரம் இருக்கிறதோ ஸ்வராட், அது போல நாமளும் சிறு சுதந்திரத்தை பெற்றிருக்கிறோம். ஆனா அந்த சிறு சுதந்திரம் நம்மளுக்கு தவறான கருத்தை உண்டாக்குது. பகவானுடன் ஒன்றுபட வேண்டும். அத தாமிஸ்ர என்கின்ற நிலை. அப்போ அந்த தாமிஸ்ர அப்படின்னா மரணத்தை இறுதி முடிவாக கருதுவதை உள்ளடக்கியது. அப்போ நிறைய பேர் சொல்லுவாங்க, உடல் போச்சுன்னா எல்லாம் போச்சு, எல்லாமே முடிஞ்சிரும், அவ்வளவுதான், அதுக்கப்புறம் வாழ்வே கிடையாது. எப்படி இந்த மண்ணெல்லாம் கட்டடம் இடிச்சா அது மண்ணெல்லாம் மறுபடியும் அது மணலாக மாறுகிறதோ, அது போல இந்த உடம்பானது சாம்பலா மாறிடுச்சுன்னா ஆத்மானெல்லாம் ஒண்ணும் கிடையாது, உடம்பு மட்டும்தான். அதனால நீ எப்படி வேணா அனுபவிக்கலாம். திருடு, கடன் வாங்கு, பிச்சை எடு, நெய் போட்டு சாப்பிடு, எப்படியாவது அப்படியெல்லாம் பண்ணி கொலை பண்ணியாவது நெய் போட்டு சாப்பிடு அப்படின்னு சில தத்துவவாதிகள் பைத்தியக்காரங்க சொல்லி வச்சிருப்பாங்க. அப்ப இது வந்து ரொம்ப மோசமான ஒரு கருத்து, நாத்திக கருத்து. இது இப்படி கற்பனை பண்ணிக்கிறது, அதுதான் அந்த தாமிஸ்ர. அது வந்து ரொம்ப அறியாமை. அந்த அறியாமையின் விளைவாக வருவதுதான் தமஸ். சத்வ ரஜோ தமஸ். தமஸ் அப்படின்னா அறியாமை. அறியாமையின் விளைவாக நாம என்ன பண்ணுவோம்? நிறைய தவறுகளை திரும்ப திரும்ப செஞ்சுட்டே இருப்போம். ஒரு மந்த புத்தி படைச்சவனுக்கு நீங்க என்னதான் சொல்லி கொடுத்தாலும், ஒரு கிளாஸ்ல பாத்தீங்கன்னா என்னதான் அவங்களுக்கு தனியா டியூஷன் வச்சு அவங்க அம்மா அப்பா சொல்லி தருவாங்க, ஆனா அந்த குழந்தைக்கு அதுல ஈடுபாடே கிடையாது. என்ன சொல்லி கொடுத்தாலும் அது மறுபடியும் தப்பாதான் பண்ணும். அது போல தமஸ் அப்படிங்கிற குணமுடையவர்கள், அறியாமை குணமுடையவர்கள் மீண்டும் 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 அந்த அறியாமை என்கின்ற தீல, எப்படி விட்டில் பூச்சி தெரியும் நெருப்புல விழுந்தா நாம கருகி போயிடுவான். ஆனா விட்டில் பூச்சி எதை நோக்கி போகும்? அந்த நெருப்பை நோக்கி தான் போகும். அது போல அறியாமையில இருக்கிறவங்க என்னதான் நாம கருகி போனாலும் மீண்டும் மீண்டும் அந்த பிறப்பு இறப்பு முதுமை நோய் அப்படிங்கிற சிக்கலுக்குள்ள மீண்டும் மீண்டும் அந்த சுழற்சியில வந்துட்டே இருப்பாங்க. அந்த அறியாமை நீக்கிறதுக்கு எவ்வளவுதான் நம்ம வாய்ப்பு கொடுத்தாலும் அதை பயன்படுத்துவது கிடையாது. பகவத்கீதை படிக்கவோ, பாகவதம் படிக்கவோ, தூய சங்கம் எடுக்கவோ அவங்களுக்கு தெரியாது. இருந்தும் உபயோகப்படுத்தி கொள்ளாமல் ராம ஆண்டா என்ன, ராவணன் ஆண்டா என்ன, நான் எப்போ தூங்கணும், அவங்களுக்குள்ள ஒரு சோம்பேறித்தனம், ஒரு அந்த அசுர தமஸ் குணம். அதனால ஆத்மா என்கிறது அவங்களுக்கு தெரியாது, ஆத்மாவோட தன்மையும் தெரியாது. அவங்க எப்பவுமே நான் இந்த உடல் அப்படின்னு நினைப்பாங்க. அப்போ உடல் சார்ந்த செயல்களையே செய்வாங்க.
அப்ப பந்தப்பட்ட ஆத்மாக்கள் இந்த ஜட உலகின் அறியாமையினால் கவர்ச்சியான வாழ்வால் வழி நடத்தப்படுகிறார்கள். அவங்க என்ன நினைப்பாங்க, இந்த வீடு, அப்போ அத அந்த சுயநலமானது பெருகி கொண்டே போகும். பெரிய சுயநலமா முதல்ல தான் ஒரு வட்டம் இருக்கும். அந்த வட்டத்துல நான் அப்படிங்கிறது, அதுக்கு அடுத்தது என் குடும்பம், அதுக்கு அடுத்த வட்டம் போடுவாங்க. அதுல என்ன, என்னோட தாய்நாடு, என்னுடைய மொழி பேசுபவர்கள், என்னோட குலத்தை சேர்ந்தவர்கள், அப்புறம் இப்படியே ஒரு பெரிய வட்டமா வரும் அவங்களுக்கு. அப்ப இது எல்லாம் இந்த பிடிப்பு அதிகரிக்கும் போது நிறைய பேரு என்னுடைய நாடு, தாய்நாடு இந்தியாக்காக பாடுபடுவேன், இலங்கை வாழ் தமிழர்களுக்காக போராடுவேன், அதெல்லாமே அறியாமைனால. ஏன்னா அது வெளிப்புற கவர்ச்சி, வெளிப்புற அடையாளங்களை வைத்து இது என்னுடைய நாடு, இது என்னுடைய இனம், இது என்னுடைய மொழி, இப்படி ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வட்டம், சுயநலம். ஆனா உண்மையில ஆன்மீக உலகத்துல எல்லாருக்கும் ஒரே மொழிதான். எல்லா ஆத்மாக்களும் ஒண்ணுதான். அது ஆடா இருந்தாலும் சரி, மீனா இருந்தாலும் சரி, எல்லா ஆத்மாக்களும் ஒண்ணுதான், பகவானுடைய அங்கம்தான். அப்போ வித்யாவனே சம்பன்னே பிராமணே கவி ஹஸ்தினி சுனிச்சைவச்ச மகாபாகே ச பண்டிதாக சமதர்ஷனக அப்படின்னு யார் ஒருவர் தூய நிலையில் இருக்கிறார்களோ அவங்கதான் சமதர்ஷனம் பண்ண முடியும். இல்லைன்னா எல்லாருக்குமே அது வித்தியாசம். ஏன்னா வெளிப்புற அடையாளங்களை வைத்துத்தான் வெளிப்புற இந்த ஊனக்கண்களால் பார்த்து கொண்டே இருப்பார்கள். ஆத்மாங்கிறது தெரியாது, உடல் கருத்திலேயே இருப்பாங்க, ஊறி கிடப்பாங்க. அதுக்கடுத்த நிலை மோகம். அப்ப உடலியல் கருத்துல மயக்கம், நான் இந்த உடலுக்கு சொந்தமானதெல்லாம் என்னுடையது. அப்ப இதே மாதிரி இந்த சமுதாயம், குடும்பம், தேசியத்தன்மை, அதுக்கெல்லாம் சண்டை போட்டுக்கிறது. இது என்னோட ஆசிய இனத்தவர்கள், நாங்களாம் ஆசிய இனத்தவர்கள், இல்லைன்னா நாங்கெல்லாம் இந்தியர்கள், நாங்கெல்லாம் முஸ்லிம்கள், நாங்கெல்லாம் இந்துக்கள், இப்படி ஒண்ணுக்கு சண்டை போட்டுக்கிறது. அது மோகம், மகா மோகம். இதுவே பெரிய லெவல்ல ஜட உலக இன்பத்தில் பித்தாகி திரிவது. சிறப்பா கலியுகத்துல இந்த ஜட உலக இன்பத்திற்காக பரிவாரங்களை ஒன்று சேர்க்கும் பித்தத்தால் எல்லோரும் மூழ்கடிக்கப்படுகிறார்கள். அப்ப இப்படித்தான் நிறைய பேரு நாங்கெல்லாம் இந்த நாட்டை சேர்ந்தவர்கள், நாங்க இந்த இனத்தை சேர்ந்தவர்கள். இப்ப முஸ்லிம்கள்லயே பாத்தீங்கன்னா பல பிரிவு, சன்னி முஸ்லிம்ஸ், அப்படி ஒண்ணுக்கொண்ணு இன்னும் மோசமா இன கோஷ்டி அப்படி போட்டுட்டு முதல்ல குடும்ப லெவல்ல பாப்பாங்க, அடுத்தது பெண்கள் அப்படின்னு பாப்பாங்க, பெண்களை பிரித்து பெண்கள் தனி இனம்னு பாப்பாங்க, அப்புறம் ஆண்கள் கோஷ்டின்னு பாப்பாங்க, அப்புறம் சமுதாயம்னு பாப்பாங்க, மொழின்னு பாப்பாங்க. இப்படி பல பிரிவுகளை அவங்களுக்குள்ளேயே உண்டாக்கி கோஷ்டி சண்டை போட்டுட்டே உட்கார்ந்து இருப்பாங்க. ஏன்னா அவங்க உடல் கருத்திலேயே இருக்கிறாங்க. இது மகா மோகம். அடுத்தது பதம் 19. இப்படித்தான் பிரம்மா அறியாமையை ஒவ்வொரு விதமா உருவாக்குறார். தாமிஸ்ரம், அந்த தாமிஸ்ரம், மோகம், மகா மோகம், இப்படி பல விதங்கள்ல தமஸ் அப்படின்னு சொல்லி அறியாமையை உண்டாக்குறார். உண்டாக்க காரணம் என்ன? நாமெல்லாம் இந்த ஜட உலகுல துன்பத்தை அனுபவிக்க வேண்டும். ஏன்னா இது ஒரு ஜெயிலு, இதுல கெட்ட விஷயங்கள் தான் இருக்கும். அதுக்காக அவர் ரஜோகுணத்தின் அடிப்படையில செயல்படுகின்றார். ஏன்னா நல்லதை படைக்கணும் அப்படின்னா சத்துவகுணம் வேணும். ஆனா இங்க நல்லதை படைக்கல பிரம்மா, ஜட உலகை படைக்கிறார். ஆன்மீக உலகங்கிறது மிக 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 தூய்மையான உலகம், அது பகவானால் படைக்கப்படுகிறது அந்தரங்க சக்தியினால. ஆனா இங்க பகவானுடைய வெளிப்புற சக்தியினால, அதுவும் பிரம்மானால ரஜோகுணத்துல இந்த உலகம் படைக்கப்படுகின்றது. ஸ்லோகம் 19. விசஜர்ஜாத்மனஹ காயம் நாபீனந்தம் ஸ்தமோமயம் ஜக்ருத்ய ஷரஷாம்சி ராத்ரிம் சூத்ருட் சமுத்பவாம். படிக்கிற மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. படிக்க மாதாஜி. அருவருப்பினால் பிரம்மா தன் அறியாமையாக உடலை தூக்கி எறிந்தார். இந்த வாய்ப்பை பயன்படுத்தி யாஷர்களும் ராட்சசர்களும் உடலின் உடைமைக்காக பாய்ந்தார்கள். அது இரவின் வடிவில் தொடர்ந்து இருந்து வருகிறது. இரவு என்பது பசிக்கும் தாகத்திற்கு மூலமாகும். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. நன்றி மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. அப்போ பிரம்மா அறியாமையாகிய உடலை தூக்கி எறிந்தார். அப்ப இது உடலை அப்படின்னா உடனே நாம நினைச்சுக்க கூடாது ஸ்தூலம் அப்படின்னு. சூட்சுமமாக அவர் இப்படி பண்றார். அப்ப யஷர்கள் ராட்சசர்கள் அதுக்காக அந்த உடலுக்காக பெறுகிறார். ஏன்னா அவங்க உடலை உண்பவர்கள்.
யஷர்கள் ராட்சசர்கள் அவங்கெல்லாம் வந்து காய்கறி எல்லாம் ஃப்ரூட்ஸ் எல்லாம் சாப்பிட மாட்டாங்க. அந்த மனிதர்களுடைய உடல் அதெல்லாம் தான் அவங்க சாப்பிடுவாங்க. இரவின் வடிவில் தொடர்ந்து அந்த உடலின் அமைப்பாக பாய்ந்தார்கள். இது இரவின் வடிவில் தொடர்ந்து இருந்து வருகிறது. இரவு அப்படின்னாலே நம்மளுக்கு வந்து ஒரு தமஸ் குணம் வெளிப்படும். இரவு வந்து அதிகமா நம்மளுக்கு பயம் வரும். இருட்டு அப்படின்னாலே அங்க வந்து மோசமான செயல்கள் செய்யப்படும். திருடர்கள் அந்த நேரத்துல தான் பிஸியா இருப்பாங்க. பேய்கள் பிசாசுக்கள் அந்த நேரத்துல தான் ரொம்ப பிஸி ஆகும். அது மாதிரி இன்னைக்கு ஐடில படிக்கிறவங்க எல்லாம் அப்படித்தான். பேய் பிசாசு குணம் உள்ளவங்கலாம் இரவு நல்லா பிஸி ஆயிடுறாங்க. யா நிசா சர்வபூதானாம் பஸ்யதோ ஜாக்கிரதி அப்படின்னு நம்ம பகவத்கீதையில படிக்கிற மாதிரி. ஸ்லோகம் 20. சுத்ருட்யாமுபஸ்ரு சாஸ்தேஜம் ஜந்துமா பித்ருத்ரு மாரஷதைந்தம் ஜஜஸ்வமேயுக சுஷ்ருத்ரிதிதாக. மொழிபெயர்ப்பு. பசியாலும் தாகத்தாலும் ஆட்கொள்ளப்பட்டு அவர்கள் பிரம்மனை விழுங்கும் ஆவலுடன் எல்லா பக்கங்களிலும் இருந்தும் ஓடி அவரை கொல்லுங்கள், தின்னுங்கள் என்று கத்தினார்கள். பொருளுரை. ராட்சசர்களின் பிரதிநிதிகளாக யாட்சர்கள் உலகின் சில நாடுகளிலும் இன்னும் இருக்கிறார்கள். அந்த நாகரிகமற்ற மனிதர்கள் தங்கள் பாட்டன்களை கொள்வதிலும் இன்பம் அடைகிறார்கள். அந்த உடல்களை வாட்டுவதன் மூலம் அவர்களுக்கு பிரியமான விருந்தினை உண்கிறார்கள். ஹரே கிருஷ்ண மாதாஜி. நன்றி மாதாஜி. ஹரே கிருஷ்ண மாதாஜி. அப்ப பசியால் ஆட்கொள்ளப்பட்டவர்கள் பிரம்மாவை விழுங்குறதுக்கு அந்த யஷர்கள் ராட்சர்கள் எல்லாம் ஓடுறாங்க. இப்ப இந்த மாதிரி இன்னைக்கு கூட அநாகரிகமான மனிதர்கள், நாகரிக ஆரியர்கள் அப்படின்னா நாகரிகமானவர்கள், ஆரியர்கள் அந்த மாதிரி அநாகரிகமான மக்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, இன்னைக்கு காட்டுவாசிகள் எல்லாம் ரொம்ப ஒரு அடர்ந்த காட்டுல பாத்தீங்கன்னா மனித உடம்பை தின்பவர்கள் கூட இன்னும் இருக்கிறாங்க. இன்னும் வந்து அந்த யஷர்கள் ராட்சசர்கள் அப்படின்னு சொல்லப்படுறவங்க அடர்ந்த காட்டுல பிசாசுக்கள் வடிவமாக இன்னுமே கூட உழவுவதாக நம்மளுக்கு தெரிய வருது. ஏன்னா அந்த அடர்ந்த காட்டுக்குள்ள போறவங்களுக்கு அந்த மாதிரி பேய் பிசாசுக்கள் அந்த எல்லாம் நிறைய இருக்கும். இன்னைக்கு கூட அது உண்மைன்னு சொல்லப்படுது. 21வது ஸ்லோகம். தேவஸ்தானாக சம்விக்னோ மாமாம் ஜசசதः அஹோமே யஷரசாம்சி பிரஜாபூயம் பபூவிதः. ஹரே கிருஷ்ண மாதாஜி. நான் படிக்கிறேன் மாதாஜி. பிரணாம் மாதாஜி. மொழிபெயர்ப்பு. எல்லா தேவர்களுக்கும் தலைவரான பிரம்மா மிகுந்த கவலையுடன் அவர்களை கேட்டுக்கொண்டார். என்னை தின்று விடாதீர்கள், ஆனால் காப்பாற்றுங்கள். நீங்கள் என்னிடத்திலிருந்து பிறந்தவர்கள், எனவே என்னுடைய பிள்ளைகள் ஆவீர்கள். மேலும் நீங்களும் யக்ஷர்களும் ராட்சசர்களும் ஆனீர்கள். பொருளுரை. பிரம்மாவின் உடலிலிருந்து பிரிந்த தீயவர்கள் யக்ஷர்கள் என்றும் ராட்சசர்கள் என்றும் அழைக்கப்பட்டார்கள். ஏனென்றால் சிலர் பிரம்மனை உண்ண வேண்டும் என்றும் மற்றும் சிலர் அவர் காப்பாற்றப்படக்கூடாது என்றும் கத்தினார்கள். பிரம்மனை உண்ண வேண்டும் என்று கூறியவர்கள் யக்ஷர்களாகவும் அவர் காப்பாற்றப்பட கூடாது என்று கூறியவர்கள் மனிதனை உண்ணும் ராட்சசர்களாகவும் ஆனார்கள். யக்ஷர்கள் ராட்சசர்கள் ஆகிய இருவரும் பிரம்மனின் மூலப்படைப்பு ஆவார்கள். அண்டம் எங்கும் பரவியுள்ள நாகரிகமற்ற மனிதர்களின் பிரதிநிதியாக இன்று வரை உள்ளார்கள். அவர்கள் தங்களுடைய நடத்தையால் அவர்கள் ராட்சசர்கள் அல்லது மனித இறைச்சி உண்பவர்கள் என்று அழைக்கப்படுகிறார்கள். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. தேங்க்யூ. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. அப்போ பிரம்மா வந்து பல படைப்புகளை படைக்கிறார். அந்த இனங்கள்ல முதல்ல அவர் படைக்கிறது யஷர்கள் ராட்சசர்கள். ஏன்னா இது வந்து ஜட உலகம், ஆன்மீக உலகம் கிடையாது. அப்ப ஜட உலகத்திற்கு பொருத்தமான வகையில பல குணங்கள்ல பல உடல்கள் மூலமாக பல்வேறு உயிர்வாளிகள் தோற்றுவிக்கப்படுகின்றது. அப்ப இந்த யஷர்கள் ராட்சசர்கள் அப்படிங்கிறவங்க எல்லாம் மோசமான எண்ணம் கொண்ட ஆத்மாக்கள். அந்த எண்ணம் கொண்டவர்களை இந்த உடல்ல பிரம்மா படைக்கிறார். அப்ப படைத்த உடனே அவங்க பிரம்மாவையே அவங்க சாப்பிடணும்னு விரும்புறாங்க. காரணம் அவர்களுக்குள்ள இருக்கின்ற அந்த கெடுதியான மனப்பாங்கு. அப்போ பிரம்மா வந்து தோற்றுவித்தவர் ஆதலால் தந்தையாகிறார். நம்மளுக்கெல்லாம் முப்பாட்டன் யாருன்னா பிதாமகர் அப்படின்னு சொன்னா பிரம்மதேவர்.
என்னோட தாத்தாக்கு 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 அப்படின்னு போயிட்டே இருந்தா எங்க போய் முடியும்? பிரம்மதேவர்கிட்ட போய் முடியும். அப்ப எல்லா உயிர்வாளிகளையும் தோற்றுவிப்பவர். அப்ப முதல்ல என்ன பண்ணினார்? நெற்றியிலிருந்து ருத்ரனை தோற்றுவித்தார். மனசிலிருந்து மானசீக புத்திரர்களாக சனகர், சனாதனர், சனத்குமாரர் இவங்களை தோற்றுவித்தார். இப்படி பிட்டத்திலிருந்து தோற்றுவித்தார். மோசமான உறுப்புகள்ல இருந்து வர்றதெல்லாம் மோசமான உயிர்வாளிகளா இருந்தது. இப்படி பல பேரை அவர் வந்து பல உயிர்வாள்களை பல உருவங்கள் கொண்டு அவர் தோற்றுவிக்கிறார். அடுத்த ஸ்லோகம் 22. தேவதா சனத்குமாரர்கள் தான் முதல்ல படைக்கப்பட்டார்கள். அவர்கள் தான் அந்த ராட்சச குணம் உள்ளவங்களா இருக்கிறாங்க இல்லைங்களா? இல்லையே, சனத்குமாரர்கள் ராட்சச குணம் கிடையாது. அவங்க எல்லாம் வந்து முனிவர்கள், ஞானிகள். அவங்கள வந்து பிறக்கும் போதே தபஸ் பண்ண சொல்லி அனுப்பி நீங்க வந்து இந்த மாதிரி தீய இது பண்ணிட்டு இருக்கிறீங்க, அதனால நீங்க போய் தபஸ் அவங்கள சொல்லல. இல்ல, அவங்கள சொல்லல. ருத்ரர் படைப்பை ஆரம்பித்தார். படைப்பை ஆரம்பிக்கும் போது பூதகணங்களை எல்லாம் தோற்றுவித்து பிரம்மாவோட படைப்பையே அவங்க வந்து மறுபடியும் ஸ்பாயில் பண்ணினாங்க. அதனாலதான் அவர் வந்து ருத்ரரை தவம் பண்ண சொன்னார். உனக்குன்னு ஒரு வாய்ப்பு வர்ற வேலையில நீ வந்து உன்னுடைய பகவானுக்கு சேவை செஞ்சா போதுன்னு ருத்ரரை வந்து தவத்துக்கு அனுப்புறாரு. தப்பா புரிஞ்சிருக்கீங்க. அப்ப இவங்க ருத்ரர்கள் தான் ஃபர்ஸ்ட் வந்து அந்த மாதிரி குணம். அதுக்கப்புறம் வர்றது மகாதேவர்கள், சிவன், இவங்க எல்லாம். கரெக்ட். சரி, ஓகே. அது நீங்க மறுபடியும் படிச்சு பாருங்க. இதுக்கு முன்னாடி பாத்துக்கேன். ஹரே கிருஷ்ணா. மியூட் போட்டுட்டேன், சாரி. தேவதா பிரபயா திவ்யன் பிரமுக தோஷ்ருஜன் தேஹா சூர்தேவயந்தோ விவ்ருஷ்டாம் தாம் பிரபாமஹ. மொழிபெயர்ப்பு ஆசா பக்தி வேதாந்த சுவாமி சில பிரபாத் கி ஜெய். பின்னர் அவர் நன்மையின் ஒளியுடன் பிரகாசிக்கும் தலைமை தேவர்களை படைத்தார். அவர்களுக்கு முன் பகவானின் ஒளி வடிவத்தை போட்டார். தேவர்களும் விளையாட்டாக அந்த ஒளி வடிவத்தை தமது உடைமை ஆக்கி கொண்டார்கள். பொருளுரை: அசுரர்கள் இரவில் படைத்தலிலிருந்து, தேவர்கள் பகலில் படைப்பதிலிருந்து பிறந்தனர். இன்னும் சொன்னால், யக்ஷர்கள், ராட்சசர்கள் போன்ற அசுரர்கள் அறியாமை என்னும் குணத்தை கொண்டு தேவர்களின் சத்வ குணத்தை கொண்டு பிறந்தனர். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. நன்றி நன்றி. அப்போ இங்க வந்து நன்மை ஒளியுடன் பிரகாசிக்கும் தலைமை தேவர்களையும் அசுரர்களையும் படைக்கிறார். தேவர்கள் பகல்ல தோன்றுகிறார்கள், அசுரர்கள் இரவில் தோற்றுவிக்கிறார். ஏன்னா இரவு என்பது அறியாமை தமோ குணத்திற்கு உரியது, பகல் என்பது சத்துவ குணத்திற்கு உரியது. எப்பவுமே பகல் சூரிய ஒளி வந்தோடனே எல்லாருக்கும் ஒரு தெம்பு வரும். அது எதனாலன்னா அங்க சத்துவ குணம். அதுவும் சத்துவ குணம் இல்ல, அந்த காலை சூரிய உதயத்திற்கு முன்னாடி ஒரு 3 மணில இருந்து பாத்தீங்கன்னா சத்துவகுணம் நிறைந்திருக்கும். அதுவே கொஞ்சம் சூரிய வெளிச்சம் ஆரம்பிக்கும் போது ஒரு 10 மணி அதெல்லாம் ஆகும்போது நிறைய ஸ்கூட்டர் வாகன சத்தம், மக்களுடைய போக்குவரத்து, எல்லா சத்தங்கள் எல்லாமே, குருவி, விலங்குகள் எல்லாமே சத்தம் போட ஆரம்பிச்சிடும். அப்ப ரஜோகுணத்தோட தன்மை தோன்ற ஆரம்பிச்சிடும். பகல் முடிந்து இரவு வரும்போது தமோகுணம் வர ஆரம்பிக்கும். எல்லாரும் சோம்பலாகி உறங்குகின்ற நேரம். அந்த மாதிரி தமோ குணத்துக்குரிய காலத்துல யசர்கள், ராட்சசர்கள் அவங்களெல்லாம் உருவாக்குறாரு. சத்துவ குணத்துக்குரிய நேரத்துல தேவர்களை உருவாக்குறார். ஹரே கிருஷ்ணா. இதோட முடிச்சுக்கலாம். ஒரு முக்கியமான அறிவிப்பு: